الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரந்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான 2 தலையங்கங்கள் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது பகுதி மிகவும் சுருக்கமாக அமையும், 2வது பகுதி ஓரளவுக்கு நீளமாக விரிவாக அமையும். அந்த அடிப்படையில் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்தில் நுழைவோம். திருமறை அல் குர்ஆன் இப்படி சொல்லுகிறது: நபியே, உமது இரட்சகன் உங்களுக்கு மௌத்தை தரும் வரையில், மௌத்து உங்களை வந்து சேரும் வரையில் உமது இரட்சகனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கிக் கொண்டே இருப்பீராக என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை சந்திக்கும் வரை, மௌத்தாகும் வரை, மௌத்து உங்களை வந்து சேரும் வரை நீங்கள் உமது இரட்சகனாகிய அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நபியே என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இபாதத்து வழிபடல் என்பது வெறும் ஒரு சீசனுக்கு மட்டுமல்ல, அது வெறும் ரமதானுக்கு மட்டுமல்ல, அது வெறும் பெருநாளைக்கு மட்டுமல்ல, அது வெறும் ஜனாசா வீட்டில் மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதன் மூவினாக இருந்து பருவ வயதை அடைந்திருந்து மௌத்து வரையில் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், மௌத்து வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிட்டு எங்களுக்கும் அதே செய்தி சொல்லியிருக்கிறார். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதியான மௌத் உங்களை வந்தடையும் வரையில் உமது இரட்சகனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹா வைன் கல்ல, இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற நல்ல செயல்பாடுகள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான அளவில் இருக்கின்றன. அத்தனை செயல்பாடுகளிலும் அமல்களிலும் நல்ல பண்புகளிலும் நல்ல செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எது தெரியுமா? கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற நல்ல அமல்களாகும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கொஞ்சம் அமலாக இருந்தாலும் அது ஸ்திரத்தன்மை தேவை, தொடர்ந்து அதை செய்ய வேண்டும், மௌத்துவர் அமல்படுத்த வேண்டும் என்ற செய்தியை சொல்லித் தருகிறார்கள். உதாரணத்துக்கு, எங்களோடு கூட இருந்த ரமதானுடைய மாதம் 30 நாள் எங்களோடு இருந்தது, எங்களை விட்டும் அது விடைபெற்று சென்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் வரும், அது வரும், நாம் இருப்போமா? சுப்ஹானல்லாஹ். ரமதான் வரும், ஷவ்வால் வரும், துல்காதா வரும், துல்ஹஜ் வரும், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜபு, ஷஅபான், இப்படி 12 மாதங்களும் மாறி மாறி இன்ஷா அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். நாம் இருப்போமா? எனவே நாம் இருக்கின்ற காலம் அது உறுதியானது. அந்த இருக்கின்ற காலத்தில் நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ரமதான் வரட்டும், ரமதான் நோன்பு பிடிக்க, அந்த ரமதான் வரட்டும், தராவீஹ் தொழ, அது ரெண்டும் அல்லாத ஏனைய இபாதத்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்வோமே. ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டியதே ரமதானுடைய மாதத்தில் செய்கின்ற விசேஷமான 2 அமல் தான் இருந்தது. ரமதானுக்கென்று சொந்தமான ரமதானுடைய பரதான நோன்பும், ரமதானுடைய இரவு காலங்களிலே தொழுத தராவி தொழுகையும். இது தவிர உள்ள கியாமுல் லைல் வருஷம் முழுக்க இருக்கிறது. 5 நேர தொழுகை அது வருஷம் முழுக்க இருக்கிறது. முந்திய பிந்திய சுன்னத்துகள் அது வருஷம் முழுக்க இருக்கிறது. சதகா, விக்ர், ஸலவாத், குர்ஆன் ஓதுவது, சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒவ்வொரு இபாதத்தையும் வைத்து பார்த்தால் ரமதானில் இருந்தது 2 தான் விசேஷமாக, தராவீஹ் தொழுகையும் ரமதான் நோன்பும். இது தவிர உள்ள எல்லா இபாதத்துகளும் வருஷம் முழுக்க மாறி மாறி வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம், அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா அதுவமுஹா வைன் கல்ல. கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து அல்லாஹுக்காக செய்யப்படுகின்ற நல்ல அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய மாதம் எங்களோடு இருந்து எங்களை விட்டும் அது விடைபெற்று சென்று எத்தனை நாள்? சுப்ஹானல்லாஹ், இன்றோடு 27வது நாள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. 27 நாள். கவலையான செய்தி தெரியுமா? ரமதானுடைய மாதம் எங்களை விட்டும் சென்று 27 நாட்கள் தான். ஆனால் எங்களுடைய சமுதாயமோ, எங்களுடைய வாலிபர்களோ, எங்களுடைய சகோதரர்களோ பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருந்து 27 கிலோமீட்டர் தூரம் சென்று விட்டார்கள். ரமதானுடைய மாதம் வந்தது, அது சென்றது. ரமதானுடைய காலத்தில் பள்ளி செழிப்பாக்கினோமே, நிறைய தொழுதோமே, ஒவ்வொரு பரந்தான தொழுகைக்கும் பாங்கு சொல்ல முந்தி வந்தோமே, இமாம் ஜமாத் தொழுதோமே. சுப்ஹானல்லாஹ், ரமதான் மாதம் முடிந்து 27 நாட்கள் தாண்டி கொண்டிருக்கின்றன. ஜும்மா பாங்கு சொல்லி இன்னமும் ஆட்களை காணவில்லை. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 20 பேர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட. இதிலும் ஜமாத்தில் வந்த 6 பேரோ 7 பேரோ கழித்து பார்த்தா 15, 16 பேர் தான். சுப்ஹானல்லாஹ். எனவே யாரெல்லாம் வெளியே இருக்கிறீர்களோ, வீடுகள் இருக்கிறீர்களோ, அவசரமாக பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்பதான தெல்கஸ்திர பள்ளிக்கு சென்றோமே, அதுக்கு முந்தி பத்ரீன் பள்ளிக்கு சென்றோமே, அதுக்கு முந்தி எங்கெங்கோ சென்றோமே. சுப்ஹானல்லாஹ், குருகோட பள்ளிக்கு சென்றிருந்தோம். இப்படி கால் அடிக்கி பக்கத்தில் 2 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம், இவ்வளவு கிட்ட ஜும்மா பள்ளி கிடைத்தது. இன்னமும் ஆட்களை காணவில்லை. ரமதானுடைய மாதம் எங்களை விட்டும் சென்று 3 வாரங்கள் தான். ஆனால் நாங்களோ பள்ளிவாசலை விட்டும் விருண்டோடி இருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அவசரமாக பள்ளிவாசல் தொடர்பாகுவோம், பள்ளிவாசலை ஹயாத்தாக்குவோம். இது இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தின் 1வது தலையங்கம். இது சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது தலையங்கம் கொஞ்சம் நீளமானது, ஒரு விரிவானது. எனவே ஒவ்வொன்றாக கவனித்துக் கொள்வோம். 1வது ஒரு சூறாவை நான் ஓதுவேன், நீங்களும் சேர்ந்து வாய்க்குள் ஓதிக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் பாடமுள்ள ஒரு சூறா. அல்லாஹ் இதில் மிக முக்கியமான பல செய்திகளை சொல்ல வருகிறான். அதன் பிறகு அது சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். எங்களுக்கெல்லாம் பாடமுள்ள ஒரு சூறா தான் ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்ற சூறா. அது முழுக்க முழுக்க மறுமையுடைய நாளை பற்றி பேசுகின்ற ஒரு சூறா. அந்த நாள் வந்துவிட்டால் என்ன நடக்கும், அந்த நாள் என்ன நடக்கப் போகிறது, மக்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் பல செய்திகளை பேசுகின்ற சூறா தான் அது. அந்த சூறாவை நம்ம முதல் ஓதுவை பார்ப்போம். நீங்கள் வாய்க்குள் பாடம் இருந்த ஓதிக்கொள்ளுங்கள். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها
بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. பொதுவாக அடிக்கடி இமாமுல் ஓதுகின்ற ஒரு சூரா, நாம் ஓத வேண்டிய சூரா, நாம் பாடமாக்க வேண்டிய சூரா, விளங்க வேண்டிய சூரா, அடிக்கடி அதை பற்றி உணர்வு பூர்வமாக அதை விளங்கி அமுல் செய்ய வேண்டிய சூரா. உலா பார்ப்போம். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, நாம் தற்போது இருக்கின்ற பூமி இருக்கிறதே அது குலுக்கப்படும் அந்த நாளிலே. அல்லாஹ் சொல்கிறான். குலுக்கப்படுவது என்றால் சாதாரணமாக இந்த மிம்பர் படி இருக்கிறது, இந்த அசா கோல் இருக்கிறது, இது குலுக்குவது, அசைப்பது. குலுக்குவது வித்தியாசமானது. அசைத்தால் பாதிப்பு குறவு, குலுக்கினால் பாதிப்பு கூட. இந்த மீசான் என்று இந்த ஜும்மா பள்ளிவாசி இருக்கிறது, குலுங்க ஆரம்பித்து என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். திருப்பி 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 குலுக்கப்பட்டால், அது குலுங்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? 2 நிமிஷம் அல்ல, 20 நிமிஷம் குலுங்கின என்ன நடக்கும்? அரை மணித்தியாலம் குலுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? வெடிக்கும், துண்டு துண்டாக சிதறும். இந்த பள்ளிவாசல் இருக்காது, மேல்தட்டு இருக்காது, கீழ்த்தட்டு இருக்காது, தூண்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்து வெடிப்புக்கள் வீழ ஆரம்பித்தால் இந்த காப்பட்டாக இருக்குமா? இந்த பேர் சுத்தி கொண்டு இருக்குமா? இந்த பில்டிங் நிற்குமா? இந்த பில்டினுக்கு 2வது தட்டில் இருக்கின்ற கூரை இருக்குமா? சீட்டெல்லாம் தொடர்ந்து ஒரு அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் குலுங்கி என்ன நடக்கும்? சுபஹான். ஊர் இருக்குமா? சுபஹான். ஏரியா இருக்குமா? இந்த முழு அக்குர்ணையும் ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் குலுங்க என்ன நடக்கும்? சுபஹானல்லாஹ். 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த நாட்டில் என்ன நடந்தது? சின்ன சிந்தனைக்காக. 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி என்ன நடந்தது? சுபஹானல்லாஹ். இந்த நாட்டில் நடந்ததுதான் இன்னும் உலகம் பேசிக்கொண்டிருக்கு. சுனாமி. கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம், அவ்வளவுதான். எத்தனை கோடி 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 மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் இழந்ததே இந்த நாடு. எத்தனை உயிர்கள் காவி கொள்ளப்பட்டது, எத்தனை பள்ளிவாசல், எத்தனை மதரசாக்கள், எத்தனை வீடுகள், எத்தனை கப்பல்கள், கடலில் இருந்த கப்பல்கள், கல்முனை பிரதேசம், இது போன்ற எத்தனை பொத்துவில் பிரதேசம், அந்த ஏரியாவுக்கு சென்றவர்கள் தெரிந்திருக்கும். அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 20-25 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது வரலாறு இன்னமும் உள்ளங்களில் மறக்கவில்லை. சுனாமி என்றால் இந்த நாட்டில் இருந்த பெரியவர்களுக்கும் தெரியும், சிறியவர்களுக்கும் தெரியும். சில நேரம் டேட்டை மறந்திருக்கலாம், நாளை மறந்திருக்கலாம், ஆனால் சுனாமி நடந்தது என்பது மறந்திருக்க மாட்டோம். எனவே கடல் கொஞ்ச நேரம் குலுங்கியது, அல்லாஹ் குலுக்கினான், என்ன நடந்தது? எனவே இந்த உலகத்தை அல்லாஹ் குலுக்கிற நடக்கும். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. இந்த பூமி குலுக்கப்பட்டால் நடுங்க அது ஆரம்பிக்கப்படும். அல்லாஹ் குலுக்க ஆரம்பிப்பான், அல்லாஹ் குலுக்குவான், அது குலுங்க ஆரம்பிக்கும். என்ன நடக்கும்? வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. குலுங்கின என்ன நடக்கும் தெரியுமா? மேலுள்ளவை எல்லாம் கீழே செல்லும், கீழுள்ளவைகள் மேலே வரும். குலுங்க குலுங்க இந்த பள்ளிவாசி இருக்கின்ற இந்த காப்பட்டுகளும், இந்த ஃபேனும், இந்த தூணும், இந்த கொங்கிரீட்டும், இந்த சீட்டும், இந்த பிடவையும் எல்லாம் பூமிக்குள் செல்லுமே. குலுங்கி 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 குலுக்கப்பட்டால் பூமிக்கு உள்ளே உள்ளது மேலே கக்க ஆரம்பிக்கும். வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. அல்லாஹ் சொல்கிறான், பூமி அதற்கு உள்ளே உள்ளவைகளை கக்க ஆரம்பித்து விடும், வெளியே போட ஆரம்பித்து விடும், எல்லாம் இழுத்து வீசிவிடும். பூமிக்கு உள்ளவைகள் வெளியே வரும், மேலுள்ளவை உள்ளே செல்லும். வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. பூமிக்கு உள்ளவைகள் எல்லாம் அந்த பூமி வெளியே கக்கி வெளியெடுத்து போட ஆரம்பித்து விடும். அந்த நாளை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான செய்தி சொல்ல வருகிறான். இந்த நேரத்திலே மனுஷன் கேட்பான், என்ன நடந்தது? உட்கார்ந்திருந்தோமே, காலை மடித்து உட்கார்ந்திருந்தோமே, சம்மானம் கொட்டி இருந்தோமே, அத்தையாது உட்கார்ந்திருந்தோமே, குலுங்குகிறதே, குலுக்கப்படுகிறதே, நடுங்குகிறதே, நடுக்கப்படுகிறதே, இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது? வகாலல் இன்சானு மாலஹா இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா
وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها. மேலும் மனிதன் கேட்பான், மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடந்தது? அமைதியாக இருந்ததே, சும்மா இருந்ததே, பிரயோஜனம் அளித்ததே, நடந்து சென்றோமே, உட்கார்ந்திருந்தோமே, தூங்கிக் கொண்டிருந்தோமே, பயான் கேட்டுக் கொண்டிருந்தோமே, தொழுது கொண்டிருந்தோம், சும்மா தானே இருந்தது. மாலஹா, என்ன நடந்தது என்று மனிதன் ஆச்சரியமாக கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நேரத்தில் யௌமைதி துஹத்திசு அக்பாரஹா, பூமி பேச ஆரம்பித்து விடும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. பூமி பேசுமா? பூமிக்கு பேச முடியுமா? சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆன் சொல்லுகிறது, யௌமைதின், அன்றைய நாளிலே, துஹத்திசு, பூமி பேசும், அக்பாரஹா, தன்னுடைய விஷயங்களை பற்றி தானே பேச ஆரம்பிக்கும். தெளிவாக பேசும், தெளிவாக சொல்லும், தெளிவாக எடுத்துரைக்கும். என்ன நடந்தது, இவன் என்ன செய்தான், என்ன செய்து கொண்டிருந்தான், அத்தனை பற்றியும் பூமி பேச ஆரம்பித்து விடும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், தோழர்களே, அல்லாஹ் தஆலா பூமி பேசும் என்று சொல்கிறானே, பூமி கதைக்கும் என்று சொல்கிறானே, தெளிவாக சொல்லும் என்று சொல்கிறானே, அது எப்படி சொல்லும், என்ன சொல்லும், என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹு வரசூலுஹு அலமு. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹுக்குத்தான் தெரியும், அவனு ரசூலுக்குத்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது நபியே. அந்த நேரத்திலே முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதன் பூமிக்கு மேலே வாழுகிறான். 60 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 5 மாதம் வாழுகிறான். அவனுடைய நேரம் வரும், இந்த உலகத்தை விட்டும் அவன் பிரிந்து மண்ணுக்குள்ளே அவனை புதைத்து அடக்கி விடுவோம். அதன் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? எல்லோரும் மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த பூமி குலுக்கப்பட்டு மறுமை நாள் உருவாக்கப்பட்டு மக்களெல்லாம் எழுப்பாட்டப்படும் அந்த நாள் வரும். அப்பொழுது பூமி பேசும். அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள், மின்ஹா ஹலக்னாகும் வ ஃபீஹா நுஈதுகும் வ மின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், மண்ணுக்குள்ளே திருப்பி எடுத்துக்கொள்ளுவோம், அதே மண்ணிலிருந்து திருப்பி வெளிப்படுத்துவோம் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே யௌமைதின், அன்றைய நாளிலே, துஹத்திசு அக்பாரஹா, பூமி பேசும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எப்படி திரும்ப பேசும்? பூமிக்கு மேலே வாழ்ந்த மனிதன் என்ன செய்தான், ஆண் என்ன செய்தார், பெண் என்ன செய்தால், ஆணும் பெண்ணும் என்ன செய்தார்கள், நண்பர்கள் என்ன செய்தார்கள், விரோதிகள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் என்ன செய்தார்கள், எங்கு செய்தார்கள், என்ன செய்தார்கள், எப்பொழுது செய்தார்கள், எப்படி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அத்தனை விளக்கமாக தெளிவாக பூமி பேச ஆரம்பித்து விடும். நல்லதை செய்தால் அதை பற்றி விளக்கமாக பூமி பேசும். யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் இன்னாருடைய மகன் இன்னான், இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மஹல்லாவை சேர்ந்தவர், இத்தனை வயதுடையவர், இந்த பள்ளி வாசலிலே இந்த நேரத்திலே உட்கார்ந்திருந்தார். அவர் 2 ரக்காத் லுஹார் தொழுதார், பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார், திரு குர்ஆனை கைக்கெடுத்தார், ஒரு அரை ஜுஸு ஓதினார், திருப்பி கொஞ்ச நேரம் தூங்கினார், திருப்பி எழும்பி உளு செய்து திருப்பி 2 ரக்காத் தொழுதார். சுப்ஹானல்லாஹ். பூமி சொல்லும், ஒவ்வொன்றாக சொல்லும், தெளிவாக சொல்லும். யா அல்லாஹ், இன்ன வீட்டிலே இன்னாருடைய மகள் இன்னால் குர்ஆனை எடுத்து சூரா யாசீன் ஓதிக் கொண்டிருந்தார், உளு செய்து கிப்லாவை முன்னோக்கி 2 ரக்காத் லுஹா தொழுதார், தொழுத பிறகு உன்னிடத்தில் கையேந்தி துவா கேட்டுக் கொண்டிருந்தார். பூமி பேசும், பூமி சொல்லும், ஹைறுகளையும் ஷர்றுகளையும் சொல்ல ஆரம்பிக்கும். பூமிக்கு மேலால் நடந்த நலவுகளை பற்றி அது பேசும், பூமிக்கு மேலால் நடந்த கெட்ட செய்திகள் அது பேசும். யார், எவர், எங்கு, எப்பொழுது, எந்த நேரம், எந்த நிமிஷம், அத்தனை விரிவாக அந்த பூமி பேசும். யௌமஇதின் துஹத்திசு அக்பாரஹா, பூமி சொல்லிக்கொண்டே இருக்கும், எவராலும் மறுக்க முடியாது. சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையுடைய நாளையிலே ஒரு முனாஃபிகை அல்லாஹ் அழைப்பான், ஒரு காஃபிரையும் அவன் அழைப்பான். அவனுக்கு முன்னால் ஆமால் நாமால் பட்டோலை முன்னால் விரித்து காட்டப்படும்.
மலக்குமார்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் சம்பாஷணை ஆரம்பமாகும். எப்படி என்று பாருங்கள். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் ஆமால் நாமால் பட்டோலை முன்னே விரிக்கப்பட்டு அவரிடம் சொல்லப்படும், நீ வாசித்து பார். மலக்குமார்கள் அத்தனை எழுதியிருக்கிறார்கள். எதையும் அவர்கள் விடவில்லை. அத்தனை எழுதப்பட்டிருக்கிறது, அது தொகுக்கப்பட்டிருக்கிறது, அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படும். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீ உன்னுடைய ஏட்டை நீ வாசித்துப் பார். அதை நீயே வாசித்து நீயே உனக்கு தீர்ப்பு வழங்காது போதுமானது என்று சொல்லப்படும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே ஆமால் நாமால் பட்டோலை நீட்டப்படும், கையிலே கொடுக்கப்படும். வாசித்து பார்ப்பான். வாசித்து விட்டு சொல்லுவான், யா அல்லாஹ் லலமணி, இந்த மலக்கு எனக்கு அநீதி விளைத்து விட்டார், எனக்கு அநியாயம் செய்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். மலக்கு அநியாயம் செய்வார்களா? அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் கேட்பான், மலக்குமார்கள் உனக்கு அநியாயம் செய்து விட்டார்களா? எப்படி என்று நீ சொல். அந்த நேரத்தில் அந்த முனாஃபிக்கோ அந்த காஃபிர் சொல்லுவான், யா அல்லாஹ் நான் செய்யாத பாவத்தை செய்ததாக எழுதியுள்ளார். நீ செய்யாததை செய்ததாக எழுதியிருக்கிறார்களா இந்த மலக்குமார்? கேட்டு பார்ப்போமே. மலக்குமார்கள் அழைக்கப்படுவார்கள், கேட்கப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நாம் அநீதி இழைப்போமா? நாம் பொய் சொல்லுவோமா? கிராம காத்திபீன் யஅலமூன மா தஃபஅலூன். சங்கை மிகுந்த மலக்குமார்கள், அவர்கள் உண்மையே எழுதுவார்கள். அவர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் எழுதுவார்கள். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. பொய் சொல்வார்களா? அநீதி இழைப்பார்களா? பொய் எழுதியிருப்பார்களா? சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் நாம் பொய்யை எழுதவில்லை, இவன் செய்ததைத்தான் எழுதியிருக்கிறோம். இப்பொழுது அந்த காபிரிடத்தும் முனாஃபிக்கும் கேட்கப்படும், இந்த மலக்குமார்கள் உண்மை எழுதினார்கள் சொல்லுகிறார்களே. இல்லை, லலமணி, எனக்கு அநீதி இழைத்திருக்கிறார்கள், இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று திருப்பி திருப்பி முறைப்படுவார்கள். திருப்பி அல்லாஹ் கேட்பான், அப்படியா? இப்பொழுது இந்த காபிரும் முனாஃபிக்கும் அக்கம் பக்கம் பார்ப்பான், யாரும் இருக்கிறார்களா? யாரையும் காணவில்லை, யாரும் இல்லை. இப்பொழுது இன்னுமே பொய் சொல்ல ஆரம்பிப்பான். யா அல்லாஹ் எனக்கு இந்த மலக்கு அநீதி இழைத்து விட்டார்கள், நான் செய்யாத பாவத்தை எழுதி விட்டார்கள். அப்படியா? சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது பூமி பேசும். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசும். யௌமஇதி துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா யௌமஇதி யஸ்துருன் நாஸு அஷ்தாதா. பூமி பேசும். பூமி சொல்லும், இன்னாருடைய மகன் இன்னான், இதோ இவன் இந்த இடத்தில் இந்த பாவத்தை செய்தான். மறுக்கலாமா? பூமி பேச ஆரம்பிக்கும். மலக்குமார்கள் சாட்சி சொல்லுகின்றனர். இன்னும் ஆமால் நாமால் படி எழுதப்பட்டிருக்கிறது, இன்னும் முடியவில்லை, இன்னும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் وَتَشْهَدُ أَرْجُلُهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. கால்களும் கைகளும் உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். இவன் இந்த பாவத்தை செய்தான், இவன் இந்த அநியாயத்தை செய்தான், இவன் இந்த பொய்யை சொன்னான், இவன் இந்த அநீதி இழைத்தான், இவன் இன்னாருக்கு அநீதி இழைத்தான், இன்னாருக்கு மோசடி செய்தான், உனக்கு இப்படி மோசடி செய்தான், இந்த பொய்யை சொன்னான், இந்த களவை எடுத்தான், இந்த மோசமான ஈடுபட்டான் என்றெல்லாம் பூமியும் பேசும், உறுப்புகள் பேசும். ஆமால் நாமால் பட்டோலை எடுத்து காட்டப்படும். மலக்குமார்கள் சாட்சியாக இருப்பார்கள். மறுக்கலாமா? யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா. எனவே எல்லா நன்மையான காரியங்களும் பாவமான காரியங்களும் அன்றைய நாளில் அல்லாஹ்வுக்கு எடுத்துரைக்கப்படும். அந்த நாள் யாருக்கும் மறுக்க முடியாது. இந்த நேரத்திலே மனிதன் மறுக்க முயற்சிப்பான், ஆனால் மறுக்க முடியாது. அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். யௌமஇதி யஸ்துருன் நாஸு அஷ்தாதன் லியுரௌ அமாலஹும். அன்றைய நாளில் மக்களெல்லாம் எழுப்பாட்டப்படுவார்களே, ஒன்று சேர்க்கப்படுவார்களே. ஆதன் நபியுடைய காலத்திலிருந்து கடைசி மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து
அவன் மௌத்தாகி எத்தனை கோடின்னு கணக்கு பாருங்கள், எத்தனை லட்சம் என்று கணக்கு பாருங்கள், எத்தனை லட்சம் கோடின்னு கணக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு இன்று 17ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2026. இன்று எத்தனை பேர் உலகத்திலே? இன்று எத்தனை பேர் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட சுமார் 820 கோடி. இன்றைய கணக்கு, இன்றைக்குள்ள கணக்கு 820 கோடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் முஸ்லிம்கள் 1/3, கிட்டத்தட்ட 275 கோடி, ஒரு 300 கோடி, கிட்டத்தட்ட 3/2 முஸ்லிம் அல்லாத மனிதர்கள். எப்படியோ 820 கோடி இன்று என்றால் ஆதம் நபியுடைய காலத்தில் கணக்குப்பட எத்தனை பேர்? யாருக்கு தெரியும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்குத்தான் தெரியும். எனவே அத்தனை மனிதர்கள் எழுப்பாட்டப்பட்டு அஷ்தாத்தன், கூட்டம் கூட்டமாக அவர்கள் வந்து சேருவார்கள். எதற்காக வருவார்கள்? என்ன செய்ய போகிறார்கள்? லியுரவ் அமாலஹும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளிலே 30 வருஷத்திலே, 40 வருஷத்திலே, 50 வருஷத்திலே, 10 வருஷத்திலே, 15 வருஷத்திலே, 90 வருஷத்திலே, எத்தனை வருஷம் பூமியில் வாழ்ந்தார்களோ அத்தனை வருஷங்களிலும் அவர் என்ன செய்தார் என்பதை லியுரவ், கண்டுகொள்வதற்காக, பார்த்து கொள்வதற்காக. எப்படி காண்பது, எப்படி பார்ப்பது? சுப்ஹானல்லாஹ், அம்மால் நாமால் எழுதப்பட்டிருக்கும், அது ஒரு சரி, பூமியும் பேசும், அதுவும் சரி. எப்படி பார்ப்பது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுக்கு முடியாதா? உலகத்தில் இன்று எதையெல்லாம் பார்க்கிறோமே, எதையெல்லாம் கேட்கிறோமே, 10 வருஷத்துக்கு முந்தைய நடந்ததெல்லாம் வீடியோவிலே சேவ் ஆகியிருக்கிறது, போனிலே சேவ் ஆகியிருக்கிறது. 5 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது என்ன, 10 நாளைக்கு முந்தைய நடந்தது என்ன, அந்த கடையில் நடந்தது என்ன, அந்த ஊரில் நடந்தது என்ன, அந்த நாட்டில் நடந்தது என்ன, கண்கூடாக பார்க்கிறோமே. உலகத்தில் இருக்கின்ற இந்த வீடியோ கேமராக்களின் மூலம் உலகத்தில் உள்ள இந்த விஷயங்களை பார்க்க முடியுமானால் அல்லாஹ்விடத்தில் கேமரா இல்லையா? அவனுக்கு ஷிப் இல்லையா? அவனுக்கு ஒரு போன் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், லேசாக முடியும். சாதாரணமாக படைக்கப்பட்ட மனிதனுடைய அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்டது மூளையின் மூலமாக 10 வருஷம், 5 வருஷம், 50 நாளைக்கு முன்னால் நடந்ததெல்லாம் சேகரித்து பாதுகாத்து அதை பார்க்க முடியுமானால் ஏன் முடியாது? சுப்ஹானல்லாஹ். இந்தியாவிலே வாழ்ந்த பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய பாடல் பாடு நாகூர் ஹனீஃபா, எங்களுக்கு தெரியும். அவர் மரணத்து எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட எத்தனை 20-25 வருஷத்துக்கு முன்பு மரணத்தை விட்டார். ஆனால் அவர் பாடி இஸ்லாமிய பாட இன்னும் வீடியோவில் பார்க்கலாம், இன்னும் பார்க்க முடியும். சேவ் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனால் முடியும், ஏன் அல்லாஹால் முடியாது? அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். யௌமைதி யஸ்துருன் நாசு அஷ்தாதா, கூட்டம் கூட்டமாக மனிதர்கள் வந்து சேருவார்கள். லியுரவ் அமாலஹும், தான் செய்த செயல்களை பற்றி தானே கண்ணால் பார்ப்பதற்காக என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. பார்ப்பார்கள், பார்க்க முடியும். நான் 50 வருஷம் செய்தது என்ன, 40 வருஷம் இந்த உலகத்தில் சாதித்தது என்ன, 25 வருஷம் நான் செய்த நலவுகள் என்ன, 25 வருஷம் மூத்தாகும் வரை செய்த கெட்ட காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து சேவ் பண்ணி எங்கள் கையிலே தந்து, நீ பார், நீயே படித்து பார், நீ செய்தது என்ன. ரமதானுக்கு மட்டும்தான் தொழுதாயா? ரமதானுக்கு மட்டும்தான் உனக்கு சுபஹா? ரமதானுக்கு மட்டும்தான் உனக்கு தொழுகையா? ரமதானுக்கு மட்டும்தான் உனக்கு லுஹரா? ரமதானுக்கு மட்டும்தான் குர்ஆனா? ரமதானுக்கு மட்டும்தானா உனக்கு இபாதத்து? ரமதான் முடிந்ததோடு பள்ளி தேவையில்லையா? சுப்ஹானல்லாஹ். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ. எனவே அற்ப சின்ன தூசி அளவு கூட ஒரு நன்மையான காரியத்தை அவன் செய்திருந்தால் யரஹு, அவர் அதை நேரடியாக கண்டுகொள்வார். வீடியோ கிளிப்பை போட்டவுடன், அதை பிளே பண்ணியவுடன் நாம் சாதாரணமாக காணுவது போல அவர் ஓடுகிறார், அவர் உட்காருகிறார், அவர் எழும்புகிறார், அவர் தொழுகிறார், அவர் பேசுகிறார், எல்லாத்தையும் பார்க்கிறோமே வீடியோ கிளிப்பிலே. அதே போன்று நாம் செய்த அத்தனையும் அல்லாஹ் வீடியோ கிளிப் மூலமாக உலகத்தில் பார்ப்பது போல அல்லாஹ் அவருடைய குதிரத்தின் மூலம் எங்களுக்கு காட்டுவான். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின், அது கொஞ்சமாக இருந்தாலும், தூசியின் அளவுக்கு இருந்தாலும், ஒரு அற்பமான நன்மையாக இருந்தாலும்
யரஹு, அதை அவர் கண்டுகொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, மேலும் அவர் செய்த சின்ன தூசியின் அளவுக்கு அற்பமான சின்ன ஷர்ரன் ஒரு பாவத்தை அவர் செய்திருந்தால் யரஹு, அதையும் அவர் நேரடியாக கண்டுகொள்வார் என்று திருமறையால் குர்ஆன் சொல்லுகிறார். மறுக்கலாமா? மறுக்க முடியுமா? பூமி சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும், உறுப்புக்கள் பேச ஆரம்பிக்கும், ஆமால் நாமால் படம் எழுதப்பட்டிருக்கும், மலக்குமார்கள் சாட்சியாக இருப்பார்கள். எப்படி மறுக்க முடியும்? எனவே அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது. அதைத்தான் கியாமத்துடைய நாள் என்று சொல்கிறோம். எனவே ஒரு முறை சொல்லி பார்ப்போம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 விஷயங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும், அடிக்கடி அதை சிந்திக்க வேண்டும், அடிக்கடி அதை பற்றி பேச வேண்டும். ஈமானோட அடிப்படை அம்சங்கள் 6 இருக்கின்றன. ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன். வ மலாயிகத்திஹி, கண்ணால் காண முடியாத மலக்குமார்களை நான் ஈமான் கொண்டேன். வ குத்துபிஹி, அல்லாஹ்வின் புறத்து இறக்கப்பட்ட வேதங்களாகிய குர்ஆனை, தௌராத்தை, இஞ்சிலை, ஜபூரை அல்லாஹ் இறக்கிய வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். வ குத்துபிஹி வ ருசுலிஹி, உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்கள், நபிமார்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வல் யௌமில் ஆஹிர், மறுமையுடைய நாளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மறுமை நாள் என்றால் இதுவரைக்கும் ஓதப்பட்ட சூறாவுடைய கருத்தே அதுதான். மறுமை நாள் உருவாகும், பூமி குலுங்கும், குலுக்கப்படும், அது அசையும், அசைக்கப்படும், உள்ளவை எல்லாம் மேலே வரும், மேலே உள்ளவை எல்லாம் கீழே வரும். நான் பார்த்தோமே, அந்த கியாமத்துடைய நாளை நாம் ஈமான் கொள்வோம். கடைசியாக வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவோ கெடுதியோ அனைத்தும் அல்லாஹுதான் நடத்துகிறான், அல்லாஹ் புறத்திலிருந்து தான் நடைபெறுகிறது. நலவோ கெடுதி அத்தனையும் நான் செய்ததல்ல, அல்லாஹ் தான் செய்து காட்டுகிறான் என்ற உறுதியான ஈமான். 6 விஷயங்களை பற்றி இங்கே ஞாபகப்படுத்தப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த கியாமத்துடைய நாளையிலே 7 மனிதர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த 7 மனிதர்களுக்கும் அவருடைய விசேஷமான கருணை காப்பான், அவர்களுக்கு நிழல் கொடுப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான், அவரை கௌரவப்படுத்துவான், அவன் பாதுகாப்பான். அந்த 7 மனிதர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். எனவே ஹுத்பா பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட 2 தலையங்கங்களையும் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். ஹுத்பா பிரசங்கத்தில் முதலாவது சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதம் எங்களோடு இருந்தது 30 நாட்கள். 30 நாட்கள் எங்களோடு இருந்து எங்களை விட்டு பிரிந்து அது விடைபெற்று சென்று விட்டது. அது மீண்டும் வரும், மீண்டும் வரும், மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் நாம் இருப்போமா? எனவே ரமதான் வந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நோன்பு நோப்போம். ஆனால் அதுவரையில் இருக்கும் காலத்தில் அமல் செய்வோம் என்பதுதான் ஹுத்பா பிரசங்கம் முதலாவது பகுதி. அதிலே 27 நாட்கள் தான் ரமதான் கடந்திருக்கிறது. ஆனால் நாங்களோ பள்ளிவாசலை விட்டும் 27 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறோம். ஜும்மாவுக்கும் கூட, ஜும்மா ஆரம்பிக்கணும் 16 பேர் தானே, அதுவும் ஜமாத்தோடு சேர்ந்து சின்ன பிள்ளைகளை சேர்த்து 21 பேர், அவ்வளவுதான். இப்பொழுதுதான் பள்ளி அரைவாசி முக்காவாசி ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். தொழுகை தக்பீர் கட்டி முடிக்கும் பொழுது எல்லோரும் வந்து விடுவார்கள். இதுதான் எங்களோட நிலை. ரமதான் வந்தது, ரமதான் எங்களை விட்டும் சென்றது. ஆனால் நாங்களோ நாங்களாக இருக்கிறோம். எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நியத் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமதானுடைய காலத்தில் சுபஹு தொழுதோம், ரமதானுடைய காலத்தில் இமாம் ஜமாத்து பள்ளியில் தொழுதோம், ரமதானுடைய காலத்தில் கியாமுல் தொழுதோம், ரமதானுடைய காலத்தில் பள்ளியை செழிப்பாக்கினோமே, அதே போல மௌத்து வரையில் அது அமளி பாதத்தை ஸ்திரமாக இருப்போம் என்பதுதான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் முதலாவது சொல்லப்பட்ட செய்தி. கொஞ்சம் அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2வது தலையங்கத்திலே ஒரு சூறா ஓதப்பட்டது. அந்த சூறா தான் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்ற மறுமையுடைய நாளை பற்றி வருகின்ற முழு சூறாவை பற்றியும் முழுமையாக ஓதினோம், முழுமையாக தர்ஜுமாவை பார்த்தோம், ஒரு விளக்கத்தையும் பார்த்தோம். அது கடைசியாக சொல்லப்பட்டதுதான் அந்த நாளிலே நாம் செய்த எல்லா வணக்க வழிபாடுகளும், நாம் செய்த பாவமான செயல்களும் அன்றைய நாளில் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும். அது பூமி அதை பற்றி பேசும், மலக்குமார்கள் சாட்சி சொல்லுவார்கள், மலக்குமார்கள் ஆமால் பட்டு எழுதியதை அல்லாஹ் எங்களுக்கு சமர்ப்பிப்பான், அத்தனையும் கண்ணூடாக பார்க்கும் வசதி அல்லாஹ் ஏற்பாடு செய்து தருவான் என்றெல்லாம் பார்த்தோம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆயுள் மிக குறைவானது. அந்த கியாமத்துடைய நாளையிலே நாம் வெற்றி பெற்ற ஜேசில் இருக்க வேண்டும். 7 மனிதர் இருப்பார்கள். அந்த 7 பேர்களும் மறுமையுடைய நாளையில்
கௌரவப்படுத்தப்படுவார்கள். அந்த 7 பேரும் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. ரமதான் எங்களோடு இருந்தது யா அல்லாஹ், ரமதான் எங்களுக்கு பல பயிற்சிகளை தந்தது யா அல்லாஹ், ரமதான் எங்களை விட்டு பிரிந்து இந்த 27 நாட்கள் தான் கடந்திருக்கிறது யா அல்லாஹ். என்றாலும் நாங்களோ பள்ளிவாசலை விட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பள்ளிவாசலோடு எங்களுடைய உறவுகளை இறுக்கமாக்கி விடுவாயாக, திருப்பியும் பள்ளிவாசலோடு தொடர்பாக்கி விடுவாயாக. அந்த பள்ளிவாசல் தொழுகின்ற ஆசை எங்களுக்கு தருவாயாக, பள்ளிவாசல் செழிப்பாக்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இதே போல இந்த மஹல்லாவில் வாழுகின்ற ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் மேலான ஈமானையும் இஸ்லாத்தை நீங்கள் தந்தருவாயாக, அமல் இபாதத்தை தந்தருவாயாக. ரமதானுடைய காலத்தில் பள்ளிகளை செழிப்பாக்கியது போல ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு மாதத்தையும் அமல் இபாதத்தின் மூலமாக செயற்காத்திய கூட்டத்தை எங்களை செய்து தருவாயாக. அம்பே முழு உலகத்திலும் பல வகையான பயங்கரமான ஃபித்னாக்களும் பசாதுகளும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன யா அல்லாஹ். முஸ்லிம் நாடுகள் குறியிடப்பட்டு அவர் பள்ளிக்குப்படி வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ். அப்பாவி முஸ்லிம்கள் ஈரானிலும் கொலை செய்யப்படுகின்றனர், லெபனானில் கொலை செய்யப்படுகின்றனர், பலஸ்தீனில் கொலை செய்யப்படுகின்றனர். இப்படி எத்தனையோ நாடுகளிலே முஸ்லிம்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன யா அல்லாஹ். திட்ட போட்டு இந்த யூதர்களும் நசாராக்களும் முஸ்லிம்களுக்கு கருவறுக்க விரும்புகின்றனர் யா அல்லாஹ். நீளமான திட்டங்கள் போட்டு மிக நீளமான திட்டங்களை தீட்டி முஸ்லிம் சமூகத்தை அழிப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஐடியா பண்ணுகிறார்கள் யா அல்லாஹ். உன்னுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது, உன்னுடைய நோக்கம் மிக நீளமானது யா அல்லாஹ். நீ அவர்களை பாதுகாத்தருவாயாக, அந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் தலைவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, முஸ்லிம் தலைவர்களுக்கு நீ ஹிதாயத்தை காட்டி கொடுப்பாயாக, முஸ்லிம் தலைவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மேலான அகீதாவை சீராக்கிடுவாயாக, சரியான சீரான கொள்கையை நீ விளங்கப்படுத்திடுவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பாக்கியத்தை மத்தனை பிறகு தந்தருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதார். ஊஸீகும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا الله تعالى إلى ما دعاكم فصلوا وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار. وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب
رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.